ஒரு மனிதன் உன்னை நேராக தாக்கினால் நீ எதிர்த்து வெல்லலாம். ஆனா அவன் உன் மனசைத்தான் தாக்கினால் நீ கோபப்பட்ட அந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையே சிதறும். இது ஒரு கதையில்ல, இது ஒரு எச்சரிக்கை. சென்னை நகரத்தின் இரவு, மழை நனைத்த சாலைகள், ஒளி பிரதிபலிக்கும் டாரில் ஒரு மனிதன் தனியாக நடந்து கொண்டிருக்கிறான். அவன் பெயர் அர்ஜுன். அவன் வாழ்க்கை மிகவும் சிம்பிள். ஒரு ஸ்மால் பிசினஸ், நேர்மை, மற்றவர்களுடன் அன்னெசரி கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வாழும் ஒரு மனிதன். ஆனா அவன் வாழ்க்கையில் ஒரு நிழல் இருந்தது. அந்த நிழலின் பெயர் விக்ரம். விக்ரம் ஒரு சாதாரண மனிதன் இல்ல, அவன் ஒரு பிசினஸ்மேன். ஆனா அதைவிட முக்கியமா அவன் ஒரு மைண்ட் பிளேயர். அவன் நேரா அட்டாக் பண்ண மாட்டான், அவன் எதிராளியின் மனசை அட்டாக் பண்ணுவான். ஒரு நாள் காலை, அர்ஜுன் ஆபீஸ். அவன் கணினி முன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் கதவு திறக்கிறது. உள்ளே வருகிறான் விக்ரம், சிரிப்பு முகத்தில். ஆனா அந்த சிரிப்புக்குள் ஒரு விளையாட்டு. கங்க்ராட்ஸ்டா அர்ஜுன், நல்லா போறதாம் பிசினஸ். அர்ஜுன் சிரிச்சான். சரிதான். விக்ரம் அருகே வந்து மெதுவா சொன்னான், சரிதான் இல்ல, லக்கிதான். அர்ஜுன் அவனை நேரா பார்த்தான். ஒரு நொடி சைலன்ஸ். ஆனா அவன் எதுவும் சொல்லவில்லை. அடுத்த சில நாட்களில் விசித்திரமான விஷயங்கள். அர்ஜுன்ஸ் லாங் டைம் கிளையண்ட்ஸ் ஒருவருக்கொருவர் விலக ஆரம்பித்தாங்க. அவர்களெல்லாம் ஒரு காரணம் சொன்னாங்க, பெட்டர் ஆஃபர் கிடைச்சிருக்கு. அந்த பெட்டர் ஆஃபர் யாரிடம்னு தெரியலையா? விக்ரமிடம். அது மட்டும் இல்ல, சந்தையில் ரூமர்ஸ், அர்ஜுன் குவாலிட்டி குறைச்சிருக்கான், அவன் ட்ரஸ்ட்வர்தி இல்ல. அர்ஜுன் இதையெல்லாம் கேட்டான். உள்ளே அவன் கொதிச்சான், ஆனா வெளியே அமைதி. ஒரு நாள் அர்ஜுன் டீ ஷாப்பில் நின்று கொண்டிருந்தான். அங்கே ஆல்ரெடி விக்ரம் இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸுடன் பேசிக்கிட்டு இருந்தான். அர்ஜுன் வந்ததும் அவன் குரல் கொஞ்சம் உயர்ந்தது. சில பேரு சக்சஸ் ஆவாங்க, ஆனா அது ஸ்கில் இல்ல, சிச்சுவேஷன். அந்த வார்த்தை நேரா அர்ஜுன் காதில் விழுந்தது. அங்கே இருந்த எல்லாரும் அர்ஜுனை பார்த்தாங்க. அந்த ஒரு நொடி அர்ஜுன் மனசு சொன்னது, இப்போ பதில் சொல்லு. ஆனா அவன் பிரெயின் சொன்னது, இல்ல, வெயிட் பண்ணு. அவன் திரும்பி போனான். விக்ரம் சிரிச்சான். இது 1 வாரம், 2 வாரம். விக்ரம் நிக்கவே இல்லை. அவன் தொடர்ந்து புஷ் பண்ணினான். சோஷியல் மீடியால இன்டைரக்ட் போஸ்ட்ஸ், கிளையண்ட்ஸுக்கு ஃபால்ஸ் தகவல்கள், பப்ளிக்ல சட்டில் இன்சல்ட்ஸ். அவன் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணினான், அர்ஜுன் கோபப்படுற அந்த ஒரு மொமெண்ட். ஒரு நாள் அர்ஜுன் ஆபீஸுக்கு வெளியே அவன் போன்ல பேசிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் விக்ரம் வந்து நின்றான். பிசினஸ் எப்படி இருக்கு இப்போ? அர்ஜுன் காமா சொன்னான், நல்லாதான் போகுது. விக்ரம் சிரிச்சான். உன்ன மாதிரி ஆளுக்கு பிசினஸ் கொடுத்தா இதுதான் ஆகும். அர்ஜுன் சைலண்ட். அவன் டர்ன் பண்ணி போக முயற்சி. அந்த நேரம் விக்ரம் கடைசி அடி கொடுத்தான். உன் அப்பா மாதிரிதான் நீயும், ஃபெயில். அந்த ஒரு வார்த்தை, அர்ஜுன் கண்களில் தீ. அவன் கண்ட்ரோல் லூஸ் பண்ணான். அவன் திரும்பி வந்து விக்ரமத்தை பப்ளிக்ல அடிச்சான். ஒரு ஸ்லாப். அது ஒரு ஸ்லாப் மட்டுமில்ல, அது அவன் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட். அந்த இன்சிடென்ட் வீடியோ சோஷியல் மீடியால வைரல். பிசினஸ்மேன் அட்டாக்ஸ் கம்பெட்டிட்டர், போலீஸ் கேஸ், கிளையண்ட்ஸ் ஃபுல் லாஸ், ரெப்யூட்டேஷன் ஜீரோ. அர்ஜுன் தனியா நின்றான். அவன் வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் கீழே. ஒரு நாள் அர்ஜுன் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வெளியே வந்தான். வெளியில் யாரு தெரியுமா? விக்ரம். அவன் சும்மா சிரிச்சுக்கிட்டு நின்றான். அர்ஜுன் அவனை பார்த்தான். நீ இதெல்லாம் பண்ணின? விக்ரம் மெதுவா சொன்னான், நான் எதுவும் பண்ணல, நீதான் பண்ணின. அர்ஜுன் குழப்பம். விக்ரம் அருகே வந்து சொன்னான், நான் உன்னை ப்ரவோக் பண்ணினேன், ஆனா டிசிஷன் எடுத்தது நீ. நான் உன்னை டிஃபீட் பண்ணல, நீ உன்னையே டிஃபீட் பண்ணிக்கிட்ட. அந்த நொடி அர்ஜுன் புரிந்து கொண்டான். விக்ரம் அவன் பிசினஸை அட்டாக் பண்ணல, அவன் மைண்டை அட்டாக் பண்ணினான். அவன் பேஷன்ஸை பிரேக் பண்ணினான்.
காமா இருக்கிறவன் வீக் இல்ல, அவன்தான் டேஞ்சரஸ். ஏன்னா அவனை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபம் வந்தவனுக்கு சக்தி இருக்கு, ஆனா அதை கட்டுப்படுத்தினவனுக்கு தான் பவர் இருக்கு. எதிரி உன்னை தாக்கிறான் என்றால் அவன் உன்னை பயப்படுகிறான். ஆனா நீ கோபப்படுகிறாய் என்றால் அவன் ஆல்ரெடி வென்றுவிட்டான். நீ வாழ்க்கையில் வெல்லணும்னா ஸ்கில்ஸ் மட்டும் போதாது, கண்ட்ரோல் வேண்டும். எமோஷனல் கண்ட்ரோல். ஏன்னா வாழ்க்கை ஒரு கேம். அதில் ஸ்ட்ராங்கானவன் அல்ல, காம ஆனவன்தான் லாஸ்ட் வரை நிற்பான். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோக்கள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.